1-2 வசனங்கள். இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார். யார் எழுதுகிறார்கள்? யார் பவுல்? சவுலாயிருந்த மனிதன். சவுல் என்பது எபிரேய மொழி, பவுல் என்பது கிரேக்க மொழி. அது வித்தியாசம் இருக்குது. சவுல் இருளு, பவுல் வெளிச்சம், அதெல்லாம் கிடையாது. சவுலுங்கிற வார்த்தை ஹீப்ரு லாங்குவேஜ், பவுலுங்கிற வார்த்தை கிரேக்க மொழி. பவுலுக்கு ஹீப்ரு தெரியும், கிரேக்க மொழி தெரியும். நிறைய பாஷை படிச்ச ஒரு பெரிய படிப்பாளி பவுல். சரியா? இப்போ இந்த கொரிந்து இருக்கிற சபைக்கு பவுல் இந்த கடிதத்தை அல்லது நிருபத்தை எழுதுகிறார். கொரிந்திலே யார் அவர்கள்? அவர்கள் 2வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு பரிசுத்தவான்கள். அப்ப சபையில யார் இருக்கிறார்? சபை எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. அப்ப அந்த சபையில் இருக்கிற மக்கள் யாரு? அப்ப நீங்களும் நான் யாரு? செத்தம் என்றாலும் சேர்ந்து பேர்படுகிறது. உயிரோடு இருக்கும்போதே நாம் யாரா இருக்கிறோம்? சரி, நம்ம எதற்காக அவர் அழைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். நம்மை அழைத்த நோக்கமே என்ன ஆகணும்? நாம எப்படி இருந்தோம் இதுக்கு முன்னாடி? என்ன சொல்றது? நிருபம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படின்னா இதுக்கு முன்னால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு இஷ்டமானபடி நடந்தேன். இது என் கை யார வேணாலும் அடிக்கும், இது என் வாய் என்ன வேணாலும் அப்படிதான் இருக்கும். எனக்கு எது கதவுக்கு தோணுதோ இதுதான் செய்வேன். நான் சென்ற வாழ்நாள் காலத்திலே அப்படி இருந்தோம். அப்புறம் அப்பொழுது நாம் காரணம் துர்விச்சை நடத்தி மதுபானம் பண்ணி கல்யாணம் செய்து வெடிவிட்டு அறிவுறுத்தல். இது நம்முடைய முன்னிலைமை. பரிசுத்த நிலைமை எல்லாம் என்ன நிலைமை? அசுத்தமான நிலைமை. அக்கிரமத்திலும் பாவத்திலும் நம்ம செஞ்சோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வளர்ச்சிக்கு கேட்டபடியாக கீழ்ப்படியாமல் விளையாடினோம். இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் யாராக இருந்தோம்? கீழ்ப்படியாதவர்கள். சில வீட்டுக்கு நாங்க போவோம், அந்த வீட்டுக்கார சொல்லுவாங்க, இந்த பையன் மோசமான பையங்க, சொன்னதே கேட்கறது இல்லைங்க, இந்த புள்ள பாருங்க அடங்க மாட்டேங்குதுங்க, எப்ப பார்த்தாலும் செல்லு கையுமாவே இருக்குதுங்க, தூங்கும் போது கூட போருக்குள்ள செல்ல வச்சுக்க மாட்டேங்குதுங்க.
கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. நம்ம போய் புத்தி சொன்னா என்ன தெரியுமா, அந்த கடவுளுக்கு ஒரு வேலை இல்லை, ஆளை கூட்டிட்டு வந்து எங்களை புத்தி சொல்றது கேட்டுவாங்க. நல்ல பிள்ளையா கூட புத்தி சொன்ன என்ன செய்வாங்க, புத்திமதியை ஏற்றுக்கொண்டவன் ஞானம் அடைவான். புத்திமதியை தள்ளிட்டு என்ன வரும், ரயில்வே ட்ராக்ல போன் பேசிட்டு கிராஸ் பண்ணாரு, அடிக்கடி பேப்பர்ல பாக்குறோம். தண்டவாளத்துல போகும்போது போன் பேசிட்டு போல என்ன அர்த்தம், ஐயோ பாவம் இந்த பாப்பா வந்து காரியம் வருது, நம்ம ரயில நிறுத்தி அப்படிலாம் பேசிட்டு போகுது, ரயில் இருக்குமா? விபத்துகள் நாம கேட்கிறோம். அது சொன்ன பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு, வேணாம் படிக்காத டீ குடிச்சியா, அந்த வேலை எங்கம்மா தம்பி ஐயா கொஞ்சம் டீ சாப்பிடுதுங்கம்மா, பழைய பேனா ரெண்டு மூணு தான் குடிச்சுட்டு. சரியா? அப்ப அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை ஆண்டவராய் இயேசு என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். அப்ப கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது நாம் யாராய் இருக்கிறோம், புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். அந்த புது சிருஷ்டிக்கு தான் பேர் என்ன, பரிசுத்தவான்கள். அப்ப சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாரு, சபைங்கிற வார்த்தைக்கு பிரிக்கெடுக்கப்பட்ட மக்கள். இந்த உலகத்திலிருந்து நாம் என்ன இருக்கிறோம். அப்போ இனிமேல் இந்த கை வந்து என்னுடைய கை அல்ல, ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன். என்னை நான் வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல, சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப எனக்குள்ள யார் இருக்கிறார்? அப்ப இதுக்கு முன்னால யார் இருந்தார்? பழைய மனுஷன், இருட்டு மனுஷன். என்ன மனுஷன்? ஆமா, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடிய மனுஷன் இருக்கிறான். இப்போ ஜீவ ஒளி, என்னோட ஜீவோடி யாரு? இயேசு யாருக்குள்ள இருக்கிறார்? அப்ப இங்க என்ன சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாரு, நான் இப்ப பிடித்திருக்கிறேன், நான் அல்ல. அப்ப எனக்குள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தம்பி? அப்ப கிறிஸ்து வாழ்வாரானா என்னுடைய வாழ்க்கை யாரை போல கேட்காத கேள்வி எல்லாம் கேட்காது, நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் சிறுவயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தர பிரவேசத்தில் பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஓகே, இங்க நிக்கோதேமு என்று ஒரு போதன், ஒரு பரிசை, அந்த காலத்துல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு முதிர் வயதுள்ள ஒரு மனிதன் இயேசு வீட்டுல வர வந்து கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, பொழுது தேவனிலிருந்து வந்தவர் என்று நான் அறிவேன். தேவன் உமோடு இல்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்ய முடியாது. அப்ப இயேசு என்ன சொல்லணும், நம்மளை யாராச்சும் பாராட்டினாங்க, நம்ம என்ன செய்யணும்? அந்த தம்பி நல்ல பையன், அவன் சொல்ல சொல்ல அவன் அடங்கி இல்லையா, நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. டேனியல் நல்லா பேசுறாரு, நம்ம சொன்ன எனக்கு எப்படி இருக்கு? அப்ப ஏசு கிட்ட சொல்றாரு, கடவுள் சொல்றாங்க. ஏசு சொல்றாரு,
நீ மறுபடியும் எங்க போக மாட்டேன். என்னை பற்றி நீ பெருமையை பேசுனால நீ தேவராஜ்யம் போக மாட்டேன். நீ தேவராஜ்யம் போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்ப எது முக்கியம்? ஞானஸ்தானம் முக்கியம். ஞானஸ்தானம் பெறும் பொழுது நமக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் படித்தோம். ஞானஸ்தானம் பெறுந்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சொல்றார். அப்ப சபை என்பது மனவாட்டி, சபை என்பது பரிசுத்தமுள்ள இடம், சபை என்பது தேவனுடைய வீடு, சபை என்பது தேவனுடைய மந்தை, சபை என்பது தேவனுடைய குடும்பம். அப்ப சபைக்குள்ள இருக்கிறவங்க, சபைக்கு தலைவர் யாரு? தேவன். தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ளவர். அப்ப அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் யாரு? அப்ப நம்ம பரிசுத்தமுள்ளவர்கள், நம்ம நீதிமான்கள். நம்ம யாரு? நீதிமான் இழந்து போக முடியுமா? முடியும். பின்வாங்கி போனால் அவர் மீது தேவன் என்னமா இருக்க மாட்டார். அப்ப நீதிமானாக வாய்ப்பு இருக்குது. நீதிமானுடைய ஸ்தானத்தை எனக்கும் வாய்ப்பு. அதனால எச்சரிக்கை படுகிறோம். நம்ம பரிசுத்தவான்கள் ஆகிட்டோம். பன்னிக்குட்டி கழுவி கொண்டு சுத்தமா வச்சிருக்கிறாங்க. மறுபடியும் இந்த பன்னிக்குட்டி எங்க போகும்? சேர்த்து போனா போறாங்க. யாரு சொன்னா? யாரு சொல்லுங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, சேர்த்து போனா பரவாயில்ல. சரி, வயக்காட சேர்க்குது, அது ஒன்றும் பிரச்சனை. அது வேற ஒன்று. சாக்கடை போனா நாமளும் வேலை சொல்லுங்க. ஓகே. அப்போ கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே கொள்வது போல அது போய் என்ன இருக்கும்? நல்ல டான்ஸ் எல்லாம் என்னதான் கல்வி வச்சாரு. அது மாதிரி நம்ம ஆண்டவர் நம்மை மாற்றி அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்த நம்மை மீட்டு பவுல் சொன்னாரு, நான் இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அவன் எனக்குள்ள யார் வாழ்கிறார்? கிறிஸ்து வாழ்கிறார். இப்ப நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் பாதையிலே, விசுவாச பாதையிலே நான் நடக்கிறேன். அடுத்ததாக நான் பரிசுத்தமாய் என்னவாக இருக்கிறேன்? அப்ப என்னுடைய அசுத்தமெல்லாம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நான் என்ன செய்யப்படுகிறேன்? கழுவப்பட்டேன். சகல பாவம். எத்தனை பாவம்? இயேசு கிறிஸ்து ரத்தம் எத்தனை பாவங்கள் நீக்கும்? எல்லா பாவம். எல்லா பாவமும் நீக்கப்பட்டதுனால நான் இப்பொழுது என்ன சிருஷ்டியாக இருக்கிறேன்? அப்படின்னு என்ன? புது மனுஷன். என்ன மனுஷன்? அந்த பொண்ணு மூக்கெல்லாம் ஒழுங்கிட்டு அப்படி போய் தேவை தெரிஞ்சுட்டு இருந்தான். கல்யாணம் பார்த்து அடையாளமே தெரியல. அது மாதிரி ஏதோ போட்டு தெரிஞ்சுட்டு இருந்தது. அன்னைக்கு கல்யாணத்தை பார்த்து எனக்கு என்ன தெரியல. நான் தான் கல்யாணத்தை நடத்திட்டேன். அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. அங்க போனா அது வேற மாதிரி இருக்கு. பொண்ணைக்கு கேட்டேன், அது பழையபடி இருக்கு. என்ன போச்சு? என்ன போச்சு? சட்டம் சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் காணும். தலையெல்லாம் சட்டம் முடியாம போட்டுட்டு அது மாதிரி தெரியுது. ஆனா பொண்ணு அதெல்லாம் நேற்றே முடிஞ்சு போச்சு. அவங்க கல்யாணத்துக்கு வரும்போது எல்லாம் பண்ணி விட்டு அப்பப்ப டவுன் போட்டு தொடக்கிறாங்க. வேறு என்னென்னமோ பண்றாங்க. அப்புறம் அந்த பிள்ளை யாரும் என்ன செய்யல, சட்டைய அப்படி என்ன நாம் யாரு? பரிசுத்தவான்கள். நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். நாம் யாரை போல இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறோம். நம்ம யாரை போல நடக்க போறோம்? இயேசு கிறிஸ்துவை போல நடக்க போறோம். இயேசு கிறிஸ்துவை போல நடப்பது எப்படி? அவருடைய குணாதிசயங்கள். அன்பு. யாருது? கைது சரியான அவருடைய அன்பு. அந்த அன்பு அன்பில்லை என்றால் நான்
மோசம் பண்ணுகிறார். என் உடலை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இருக்கிற வம்பு என்ன இருக்கு? வாயில அன்பு, இங்க வம்பு. இங்க அன்பு இருந்தா போதும். இங்க நல்ல அன்பு இருக்கு. ஆனா இந்த வாயில என்ன தோணும்? நமக்கு அன்றராகிய என்ன ஒளி இருக்குது? எங்க இருக்குது? பவுல் சொல்கிறார், இனி வாழ்வது கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். இந்த கை கிறிஸ்துவுக்கு, இந்த கால் கிறிஸ்துவுக்கு, இந்த இருதயம் கிறிஸ்துவுக்கு. இனிமேல் நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். பசியானாலும் தாகமானாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை அதிகாரம் ரோமன் 8ஆம் அதிகாரம் கேட்கணும். நீங்க நான் கேட்கணும் தெரியாதுன்னு கேட்கணும். சரி, அடுத்ததாக கொலேசியர் 3ஆம் அதிகாரம் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15-16 ஒரே சரீரமா என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? சரீரம் என்றால் என்ன? சபை. சரீரம் என்றால் யாருடைய சபை? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்ப சபைக்குள் இருக்கிறவங்க யாரு? பரிசுத்தவான்கள். அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சபைக்கு யார் தலைவர்? இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். இந்த தொடர்ந்து வாசிக்கலாம். இதற்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்கென்று நீங்கள் முதல் பிரச்சனை, நமக்குள்ள என்ன சமாதானம் இருக்கணுமா? இருக்கா? அது போய் சமாதானம் இருக்குது. நம்ம இன்னைக்கு காலையில் போது இன்னைக்கு எந்த சண்டை ரொம்ப வாழ்க்கை போகக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி எழுந்திருப்போம். அப்பதான் வந்து வாசப்படி இருக்கு. அப்பதான் நீங்க யாரையும் திட்டக்கூடாது இருக்குமா? திட்டத்துக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பொய் பேசக்கூடாது நினைப்போம். பொய் பேசுறதுனால பயன்படுது இல்லையா? அப்ப நமக்குள்ள என்ன ஆகணும்? தேவ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ சமாதானத்தினால ஆழணும். அப்ப நாம எங்க போனாலும் இன்னும் ஒரு வீட்டுல கணவன் மனைவி சண்டை வந்துருச்சு. ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னால என்னை கூட்டிட்டு போனாங்க. பட்டை அந்த வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டுக்கார அந்த பொண்ணுடைய அம்மா எல்லாம் கேட்டு, நான் ரவுடி கூட்டிட்டு போட்டேங்க. அம்மா எனக்கு கனமா இருக்கு. ரவுடி கூட்டிட்டு போட்டுக்கிறீங்களா? அடிக்கிறது வந்துக்கிறீங்களா? நான் திருப்பி பேசுறேன். ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சு வேக ஓடியும் பேசி அந்த குடும்பத்தோட சமாதானம் ஜோன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்துல பில்டிங் மேல பில்டிங், பல்லாவரத்துல கட்டடத்து மேல கட்டடம், கோடீஸ்வரன் அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் பிரிஞ்சு டைவர்ட் போறீங்க. மனுஷனாக நம்ம என்ன செஞ்சேன்? பெருமைக்கு நான் சொல்லல, அந்த காரியம் இருந்துச்சு. நான் ரவுடிக்கும் சண்டைக்கும் யாரையும் குற்றப்படுத்த போறோம். இந்த பாப்பாவும் பார்த்து பேசுனேன், அந்த பிள்ளையாவுக்கு அந்த தம்பியும் பார்த்து பேசுனேன். 2 பேரும் பேசுனேன். சமாதானம் வந்துருச்சு. பேசும்போது தைரியான வார்த்தை பேசுனது. வெல்டிங் பண்ணோட 2 இடங்களை வச்சு ஒட்ட வைக்கணும். ஒட்டிக்கு இப்படியே வச்சுட்டு இருந்தா போகட்டுமா?
இங்கே பத்து வைக்கல, இங்கே பத்து வச்சா ரெண்டு வீணா போகும். அப்ப அவங்க ஐக்கியத்துக்குரிய காரியங்கள் பேசுறது, சமாதானத்துக்குரிய காரியங்கள் பேசுறது. கட்சியை பார்ப்பது எனக்கு நல்ல குடும்பமான நம்மளால யாரு நமக்குள்ள என்ன ஆளுகை செய்கிறது? இப்போ தேவ சமாதானம் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சமாதானத்தை கூறி அறிவிக்கத்தான். நம்ம சமாதானம் வந்தா யாரு சமாதானம் முடியும்? அட்டன் சொல்ல முடியும் இல்லையா? நம்ம வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாம முடியல. அப்ப என் ஃப்ரெண்ட் வாங்க டாக்டர் போய் பார்க்கலாம். அவர் டாக்டர் ரூம்ல போட்டா முழுதும் போக அவன் லொக்கு எழுப்பிட்டு சிகரெட் குடிச்சு குடிச்சு ரூம் எழுப்பிட்டு புகையா இருக்குது. அந்த கருத்து பார்த்தா நான் சொல்ற போயிருந்தேன். நல்ல டாக்டர் வாங்க இப்பவே தெரியுது, நல்ல டாக்டர். நான் டாக்டர் போகணும், வேற இடத்துக்கு போகணும். ஏன் அதே முடிஞ்சு போச்சு. இவனே லொக்கீடு இவங்களுக்கே நம்ம நம்ம எங்கே குணமாக போறோம். இப்போ நமக்குள்ள தேவ சமாதானம் இருந்தா நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்வோம்? நம்ம கையில காசு தரணும் சொல்ற தீமை கொடுக்க முடியும். எங்கிட்டவே இல்லை நம்ம என்ன சொல்ல முடியும்? விரும்பாய். அப்போ கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறா. நாம் பரிசுத்தவான்கள், நாம் நீதிமான்கள். புரியுதா? நாம் யார்? நீதிமான்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனை போல் ஆயிட்டு இருக்கிறோம். யாரு போல் ஆயிட்டு இருக்கிறோம்? தேவனை போல் ஆயிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சரீரமானது யாருடைய சரீரம்? தேவனுடைய சரீரம் ஆகிறது. அப்ப இந்த சரீரமானது எனக்கு இஷ்டமானபடி நடவாமல் தேவன் எப்படி என்னை நடத்துறாரோ அதுக்கு என்னை நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சரம் நீங்க சொல்லுங்க, நாங்க நடக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். அப்படிங்கிற ஒரு மனோநிலைமைக்கு வரணும். ஆண்டவர் சொல்றதை எப்பவுமே கேட்கணும். நம்ம ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவரே அது வேறு இது வேறு கேட்டா உங்களுக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. கடைசியா கேட்டதுக்கே தெரியாது என்னன்னு கேட்டது. அப்ளிகேஷன் கேட்பாங்க. அப்ளிகேஷன் அவங்க ஆபீஸ் போய் நம்ம வேணும் என்ன செய்வாங்க? அதுல என்ன கேட்கறவங்க வேணும் கேட்கணுமோ அதுதான். நம்ம வருஷத்துக்கு முன்னால டிஹெச்சி துறையில் இருக்கிறார் கமிஷன். அவர்கிட்ட ஒரு தேவைக்காக நான் போயிடும் நேரா கமிஷன் பண்ணி உள்ள போயிட்டாரு. அவரும் கட்டணத்துக்கு என்ன படிச்சுட்டே இருக்கிறாரு. இப்படி இருக்கிறாரு கையை நான் கூட நிற்கிறேன். சார் அப்படின்னு அது பார்த்து எனக்கு அந்த யோசனை பண்றேன். நம்ம வாயில சொல்லுவோம், கேட்டுக்கோங்க போறோம். அவர் என்ன கேட்கிறாரு? என்ன உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும் எழுதிட்டு வந்துட்டார். அப்புறம் நான் சேங்ஷன் பண்ணேன். அன்னைக்கு நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? எழுதணும். வாயில வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதுதான் கேட்கணும். எல்லாம் வேண்டுங்கள் என்ன ஒன்று கிடைக்காது. அதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது சவனமா இருக்கும். இப்படி கேட்போம். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்டு நீங்க சொல்லுங்க, நான் கேட்டு சித்தமான என்ன நீங்க ஆசீர்வாதம். பிள்ளைங்க பசியோடு இருக்கிற பெற்றோர் விரும்புவாங்களா? என்ன செய்வீங்க? அவன் கேட்டாலும் கேட்காட்டி டைம் சோறு கொடுத்துருவீங்க இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு தெரியும் அவர் நம்முடைய அப்பா, நமக்கு என்ன வேணும்னு. ஆனா பிள்ளை கேட்கணும்னு தெரியும். விளையாட்டே இருப்பான். பசித்தா வரட்டு கொஞ்சம் நாட்டு வந்தோடனே கை கழிட்டு உடனே சாப்பாடு கொடுப்போம் இல்லையா? அது செய்வோம். ஆனா அவன் கேட்காம இருந்தா நமக்கே கவலை வந்துருக்கு. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு சரியில்லை, சாப்பிட மாட்டேங்கிறான். நமக்கு என்ன இருக்கும்? சரி இன்னைக்கு சாப்பிடாம வச்சுக்கணும். என்ன சொல்லுங்க? ஏன் எங்கே வலிமை கொண்டு கொண்டிருக்கும்?
இருக்குதுல்ல, அப்போ சொல்கிறேன் இல்லை என்னுடைய வயிற்று வேலை எல்லாம் சாப்பிடாது. ஓகே சரி, அடுத்து டாக்டருக்கு போக வயிற்று வேலை. தேவனுக்கு நமக்கு தெரியும், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவன் தெரியும். இவன் கேட்டுக்க வேண்டாம், இவன் சட்டம் கூட கேட்க வேண்டாம், 10 செகண்ட் கொண்டு வரணும். ஆனால் கேட்கணும். அதுக்காக தேவையில்லாதெல்லாம் கேட்டால் என் பேர் கொடுத்துருக்குறான் 6 வயசு, எனக்கு கால் பேர் கொடுக்க கேட்கலாம். என்ன வாங்கி கொடுத்துருக்குறா? பெரிய கால் வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க அப்பா இப்போ கார் வாங்கி வந்துட்டாங்க, நானும் உட்காந்துருந்தேன். அதுக்கு வந்ததுக்காக நீங்கள் வார்த்தைக்கு அறிவிக்குது. இப்போ 2 நானும் காப்பி நிற்குது ஒரு தகடப்பா. அவன் போய் ஏறிட்டு எங்க அப்பா கார் வாங்கி கொடுத்துருக்க ஓடுங்க, கார் ஓடுங்க. ஆனா அவன் ஓட்ட முடியுமா? 6 வயசு போய் கார் ஓட்ட முடியுமா? அவன் சொன்னான், தாத்தா 3 கால் தான் நான் கார் வாங்கிக்கிறேன், நீங்க ஸ்கூட்டர் ஓட்டிக்கிறீங்கல்ல, பெரிய கார் ஓட்ட மாட்டேங்கிறீங்கல்ல, சின்ன கார் வாங்கி கொடுத்துருக்கேன். இவன் முன்ன புத்திசாலிகளா இருக்குவாங்க. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க விருப்பப்படுறாங்க. எப்படி இருக்கிறாரு? அவனுக்கு விருப்பம். ஆமா, நம்ம கேட்கறதே வேண்டாம் கேட்போம். எனக்கு இந்த பாப்பா எனக்கு புல்லட் வாங்கி கொடுக்குறேன், ஸ்டாண்டு போட முடியும்போது புல்லட்டுக்கு. இப்ப என்னுடைய தம்பி பையன் ஒரு புல்லட் வாங்கிக்கிறான். நான் அந்த வகையில் இந்த பைக்கு வாங்கல, 1,90,000 வாங்கிக்கிறான். எனக்கு இந்த வண்டி தண்ணி பக்கம் தள்ளவே முடியல. நினைச்சேன் அந்த வயசு கோபுரம் நல்லா கவனிச்சுக்க முடியல. ஆனால் அவன் வாலி பையன் 25 வயசு, அவன் 7 தட்டை போட்டு அடிக்கிறான். புது வண்டி வாங்கி பறக்குது, நமக்கு தள்ளவே முடியல இல்லையா? நமக்கு இருக்கிற ஓட்டஸ் கொண்டு போதும். அதில் இது நிற்காம போன அது போதும். வேகமாக போகணும்னு அவசியம் இல்லை. நான் ராத்திரி ஓட்டுனேன், ராத்திரி இருக்கிற அடிச்சுட்டு வந்தேன். நான் வெறிக்கார ஓடுவேன், லாரி ஓடுவேன். எனக்கு எல்லா வண்டியும் ஓட முடியும். வயசு போனாங்க கண்டதெல்லாம் ஓடிட்டு ஒரு வண்டியை ஓட்ட போட்டேன். ஒரு மாவு வேன் வச்சு குளிக்க போயிட்டு ஒரு நைட்டு முன்னாள் ஓடலாம். அவன் என்ன பண்ணா நடுவோட்டில் எடுத்துட்டான். மவுண்ட் ரோடு 2ஆம் எடுத்தேன்னா குழந்தைகள் ஒன்றும் போது எடுத்து அவ்வளவுதான். காய்கறி வெறும் 15,000 சரி வேண்டாம், வண்டி ஓட்டுறது. அது வந்து இப்போ நான் வண்டியை ஓட்டுறது இல்லை. இப்போ நானும் வண்டி இருக்குது, ஓட்டி பார்ப்போம். அடுத்த வந்து ஓட்டி போச்சு ஒரு பிரச்சனை 5% சேஃப்டி அது நான் முடிவெடுக்கணும். அது ஊற்றலாமா வேண்டாமா இல்லை, அது நடக்காது. பாருங்க ஓகே குட். இப்போ நாம் விசேஷித்தவர்கள். நாம் யாரா இருக்கிறோம்? எப்படி விசேஷித்தவர்கள் சொல்லுமா? யாரா இருக்கிறோம்னா அது என்ன விசேஷம்? விசுவாசத்துல நீதிமானாக்கப்பட்டிருக்கு. நாம் யாரா இருக்கிறோம்? அடுத்தது அவருடைய வழியில நடக்கிறோம், நன்மை செய்கிறோம். 3வது அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் புரோட்டா இப்ப 6 மணிக்கு வரும். பரோட்டா இப்பதான் 100 புரோட்டா 6 மணிக்கு வரும். 1 ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நான் சொல்றேன். ஓகே, நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுத்துதான் வந்துக்கிறோம். அதான் தலையாட்டுவே கற்றுக் கொடுத்துதான் வந்துக்கிறோம். அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது என்ன செய்யணும்? நாங்க அப்படி இருக்க மாட்டோம். நாங்க ரயில பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம், எல்லாம் ரயில் பார்ப்போம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு முறை மறுபடியும் கூட ஒரு 2 வார்த்தைக்கு சொல்லிட்டு நான் பண்றேன்.
ஓகே. அப்புறம் சமாதானமா இருக்கும். நானும் சரி. எல்லாத்துக்கும் மேல நம்ம மனம் மாறி இருக்கும். நம்முடைய மனது எல்லாம் மனப்பாடம் பேப்பர் நோட் புக்கு வச்சு எழுதுனாதான் உங்களுக்கு நல்லா முடிவு இல்லாம நீங்க சும்மா மனதில் செல்லும். நான் வரிசையை சொல்றேன், கவனிச்சுக்கிறீங்களா? எல்லாருமே கிறிஸ்தவ வாழ்க்கை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று உபதேசம், இரண்டாவது ஆராதனை, மூன்றாவது வாழ்க்கை. இதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு பாடங்களை படித்தோம். அடுத்ததாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தினாலே நாம் என்ன ஆகிறோம்? நீதிமானாக மாறுகிறோம். இரண்டாவதாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆசீர்வாதமான. மூன்றாவதாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பிள்ளையாக வாழ்வது. யாருடைய பிள்ளையாக வாழ்வது? பிள்ளையாக வாழ்வது. ஆண்டவர் வரும் பொழுது நாம் யாரை போல இருக்கோம்? இப்ப தேவ பிள்ளையா இருக்கிறோம். என்ன பிள்ளையா இருக்கிறோம்? தேவ பிள்ளையா இருக்கிறோம். அவன் வரும் பொழுது யார் போல இருப்போம்? அவன் எப்படி இருக்கிறார்? கைதட்டு. முழு வாசிக்கிறார். வெரி குட். அடுத்ததாக நாம் எல்லாரும் ஒரு மகிமையான பாத்திரமாக இருக்கிறோம். என்ன பாத்திரமாக இருக்கிறோம்? இப்போ நம்ம வீட்டுல பாத்திரம் சொல்லல, மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நம்ம வீட்டுல பாத்திரங்கள் இருக்குது அல்லவா? டீ குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கீங்களா? சட்டியா? டீ குடிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? அப்பா சரி, குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோமா? தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோமா? சாப்பிடுறதுக்கு தட்டு வச்சிருக்கிறோமா? சாப்பிட்டு போட்டு ரோட்ல போட்டு நம்ம பார்த்துருக்க நல்லா கழுவி, டீ குடிக்கிற பாத்திரம் கழுவி எடுத்து வைக்கும். சில பாத்திரம் வெளியவே கிடக்கும். டப்பாக்கு பாத்திரம் அது பாத்திரம் தான். கை கால் பாத்திரம் இருக்கு. அது இருக்குமா? இருக்குமா இல்லையா? தண்ணி போட்டு போட்டு ஆனா அதை போட்டு நம்ம சாப்பாடு நேரத்தில் செய்யப்படலாம். நாமும் விசேஷமான பாத்திரம், மகிமைக்குரிய பாத்திரம். நம்ம எதுக்குரிய பாத்திரம்? ஒரு பேர் மகிமையின் தேவன். மகிமைக்கு சொல்லும் பிரயோஜனமான பாத்திரம். ஆண்டுடைய பாத்திரமாக நாம் எப்போதும் பிரயோஜனமுள்ள பாத்திரம். பிரயோஜனம் உள்ள பாத்திரம் பத்திரமா இருக்கு. பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம் இருக்கு. அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும். அதுல ஒரு விஷயம் படித்தோம், நன்மை செய்கிறவர்களால் நாம் இருக்கணும். என்ன செய்யணும்? என்ன நன்மை செய்யலாம்? ஹெல்ப் பண்ணலாம். என்ன ஹெல்ப் பண்ணலாம்? நம்மளால முடிகிற அளவுக்கு முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. நம்மளால படிக்க உதவியே. அப்புறம்
சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லாம் இல்லை, நம்முடைய குணத்தை மாற்றப்படும். நம்ம குணம் என்ன செய்யும்? ஏன்னா நம்ம புது மனுஷனாக புது மனுஷியாக மாறும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று நாம் படிக்கிறோம். நம்முடைய எல்லா செயல்களையும் சிலுவையில் அறியப்பட்டதுனால எனக்குள் யார் வாசமாயிருக்கிறார்? கிறிஸ்து எனக்குள் வாசமாயிருக்கிறார். கடைசியாக நாம் சொல்லுவது நம்முடைய மனம் மாறி இருக்கும். என்ன மாதிரி இருக்கணும்? மனம் மாறி இருக்கணும். நான் என்னுடைய நோட்ஸ் அப்படி கொடுத்துருப்பாரு. அவரும் டைப் பண்ணி கொடுத்துருவாரு. இல்லைன்னா அடுத்த மாதம் நான் வந்து டைப் பண்ணி கொடுவாரு. ஏன்னா இந்த 2-3 வாரம் எனக்கு இல்லை, நோட்ஸ் தான் ரெடி பண்ணேன். டைப் கொடுத்து பார்க்கறது டைம் இல்லாதனால நான் பண்ணல. வேணுங்க கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் கரெக்ட் கரெக்ஷன்லாம் பார்க்கணும். இல்லை எனக்கு டைம் இல்லை, பிஸியாக இருப்பேன். அதனால சரியா அடுத்த மாதம் கேட்டதை சொல்லுங்களா? அது வெடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பு பிதாவே, நல்ல நாளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பிள்ளைகள் அன்றைய பரிசுத்த ஜனங்களாக நாங்கள் உங்களுடைய பாதத்தை நாங்கள் உங்களுடைய மீது வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்கள் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மனம் மாறிய மக்களாக ஆவிக்குரிய சிரமத்தை அடைந்தவர்களாக புது சிருஷ்டியாக இயேசுவின் போல் வாழ எங்களுக்கு வெள்ளத்தையும் தைரியத்தையும் உற்சாகமான ஆவியை அனைவரையும் ஆசீர்வதியும் கொடுக்குங்கள். அவர்களுடைய யாருமே விசேஷமாய் இந்த சபையின் தலைமை போனவர் மற்றும் ஊழியை செய்யக்கூடியவர்கள் உறவினர்கள் பிள்ளைகள் சகலுக்காக தொடர்ந்து இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற Amen.